ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கி ஜோதி செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் 11 கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய கரணாதன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் உங்கள் 12 ராசியிலே ஆண் ராசியில் இருந்தால் எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், பெண் ராசியில் இருந்தால் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக விவரமாக அழகாக சொல்லிடுறேன். நண்பர்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டு வரீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் சேனலில் பார்க்கணும் ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா. இதுவே நான் வெற்றி பெற்றுட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான உதாரணமாக நான் எடுத்துக்கிறேன். நிறைய நண்பர்கள் சேனலில் நிறைய பேருக்கு கால் பண்ணி கேட்குறீங்க, வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் கொடுக்குற இந்த ஆதரவு எனக்கு மேலும் மேலும் இன்னும் எளிமையாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நோக்கி எனக்கு சிந்திக்க சொல்லுது. சரிங்களா. எனக்கு இந்த ஜோதிட அறிவையும் இந்த ஞானத்தையும் கொடுத்த என் தாய் முத்தாரம்மனுக்கு நன்றி. சரி, இப்போ கருணாதன் அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா தனித்தனியாக ரகவாரியாக பிரித்து போட்டுருப்பேன். ஆண் என்ன ராசியில் இருந்தால் எந்த மாதிரி பலன் செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. அதை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்துட்டு மறுபடியும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் சொல்ல வர்றது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கருணாதன் நம்மளுக்கு எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, உதாரணமாக சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 11 கரணத்தில் எந்த கரணத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களுடைய கருணாதன் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அவர் முதல்ல ஆண் ராசியில் இருக்கிறாரா பெண் ராசியில் இருக்கிறாருன்னு பாருங்கள். சரி, ஆண் ராசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம், இது எல்லாமே ஆண் ராசி. அப்போ நான் மேற்படி சொன்ன இந்த ராசியில் உங்களுடைய கருணாதன் இருந்தாலும் சரி, அல்லது பெண் ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் கும்பம், இந்த ராசியில் உங்களுடைய கருணாதன் சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் இருந்தாலும் சரி, நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் அதை வரிசையாக தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா. சரி, உங்களுடைய கருணாதன் என்று சொல்லக்கூடிய அதாவது பவ கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கருணாதன் யாரு? செவ்வாய் பகவான் ஆண் ராசியில் இருந்தால் ஆண் தெய்வங்களையும் நீங்கள் ஆண் தெய்வங்களையும் மீசை முறுக்கிட்டு இருக்கிற மாதிரி காவல் தெய்வங்கள் இருக்குல்ல, அந்த காவல் தெய்வம் ஐயனார் போன்ற காவல் தெய்வங்களையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யலாம். சரி, வழிபாடு செய்யும்போது அந்த மாதிரி ஆண் தெய்வங்கள் உள்ள கோவிலுக்கு போய் அந்த கோவிலுக்கு ஆயுதங்கள் வாங்கி கொடுக்கலாம். முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்கன்னா அந்த வேல் வாங்கி கொடுக்கலாம். காவல் தெய்வங்கள் வழிபாடு செய்யுங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே அருவா கம்பு வேல் போன்ற ஆயுதங்கள் நீங்கள் வாங்கி கொடுத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும். கருணாதன் சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருப்பார். அதே பவக்கரணத்தில் பிறந்து உங்களுடைய செவ்வாய் பகவான் பெண் ராசியில் இருந்தால் காளியம்மன், வீரகாளியம்மன், மாகாளியம்மன், ஆக்ரோஷமாக இருக்கும் தெய்வங்கள், அகோரமாக இருக்கும் தெய்வங்கள், இந்த மாதிரி தெய்வங்கள் கையில் நீங்கள் ஆயுதங்கள் வாங்கி வைக்கிற மாதிரி சூலாயுதம் கம்பு கத்தி வேல் போன்ற ஆயுதங்கள் வாங்கி கொடுத்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய பவக்கரணம் சிறப்பாக செயல்படும். அடுத்து பாலவ கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ராகு பகவான் உங்களுக்கு கரணான வரனால ராகு பகவான் ஆண் ராசி என்று சொல்லக்கூடிய அந்த ராசியில் இருந்தால், ஆண் ராசி பெண் ராசி தெளிவாக சொல்லிக்கிறோம்ல, அதை அப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆண் ராசியில் இருந்தால் நீங்கள் ஆண் தெய்வங்கள், சரிங்களா, ஆண் தெய்வங்கள் அதாவது முருகப்பெருமான் கோவிலிருந்து சிவன் ஆலயம் உள்பட காவல் தெய்வங்கள் இது எல்லாமே நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இந்த மாதிரி உள்ள கோவில்களுக்கு கொடிக்கம்பம் இருக்குன்னா அந்த கொடிக்கம்பத்தில் சுற்றி கட்டுறதுக்கு உண்டான தர்ப்ப புல், அந்த கொடி கம்பத்துக்கு உண்டான அந்த செலவுகளை நீங்கள் செய்யலாம். அடுத்து ராகு பகவான் அப்படின்னாலே மாலை. அப்போ நீங்கள் ஆண் ராசியில் ராகு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா பாலவ கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எந்த ஒரு ஆண் தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்ய போனாலும் சரி, கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் ஒரு அழகிய பெரிய மாலை ஒன்று அந்த தெய்வத்துக்கு நீங்கள் போட்டு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா கருணாதன் சிறப்பாக இயங்கி கொண்டே இருப்பார். அதே அமைப்பு பெண் ராசியில் ராகு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா பெண் தெய்வங்கள் அதில் சுருக்கமாக சொன்னால் காளியம்மன் வழிபாடு உள்ள இந்த மாதிரி தெய்வங்களுக்கு மாலை வாங்கி போட்டு வழிபாடு செய்வது மிகுந்த யோகத்தை கொடுக்கும். அதே கருணாதன் உங்களுக்கு ராகு பகவான் வரதுனால கோவிலில் மிக உயரமாக பெரிய சாமியாக உயரமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தெய்வங்களுக்கு நீங்கள் மாலை வாங்கி போட்டீங்கன்னா, பெரிய மாலையாக வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு பாலவ கரணத்துக்கு அதிபதியான இந்த ராகு பகவான் சிறப்பாக இயங்கி கொண்டே இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா கவலவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கருணாதன வருவது யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அப்போ சனி பகவான் ஆண் ராசியில் இருந்தால், சரிங்களா, ஆண் ராசியில் இருந்தால் அதாவது மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம், இந்த ராசியில்
உங்கள் உங்கள் ராசிக்கு கருணாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் இருந்தார் அப்படின்னாச்சுன்னா இதெல்லாம் வந்து ஆண் ராசி. அப்போ எந்த ஒரு சிவ ஆலயத்துக்கு போனாலும் சரி, எந்த ஒரு பெருமாள் ஆலயத்துக்கு போனாலும் சரி, எல்லாம் பழமையான கோவிலாக இருக்குதுன்னா அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா கோவிலை சுற்றி இருக்கிற புல் புதர் பூண்டுகள் இருந்துன்னா அதை பிடுங்கி போட்டு அந்த கோவிலை சுத்தம் பண்ணிட்டு வந்துகிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து கருணாதன் வந்து சிறப்பாக செயல்படுவார். மறக்காமல் அந்த கோவில்களுக்கு வந்து நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருங்க. அந்த கோவிலுக்கு வந்து நல்லெண்ணெய் மாதிரி நல்லெண்ணெய் தீபத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருங்க. சிறப்பாக செயல்படுவார். அப்போ ஆண் தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் உள்பட எல்லாமே எடுத்துக்கலாம். காவல் தெய்வங்கள், கால பைரவர், ஜீவசமாதியில் எடுத்தாலுமே வந்து ஜீவசமாதியுமே நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம். ஆனால் பழமையான ஆலயமாக இருக்கணும், அவ்வளோதான். பழமையாக இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு. அதே பெண் தெய்வமாக இருந்தால் அதே மாதிரி பழமையான ஆலயமாக நீங்கள் ஆலயமாக தேர்ந்தெடுத்து, இப்போ உதாரணம் சொல்லணும்னா இப்போ திருச்சியில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி அகிலானேஸ்வரி கோவில் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி கோவிலை தேர்ந்தெடுக்கணும். இப்போ ஆண் தெய்வத்தை எப்படி தேர்ந்தெடுக்கலாம்? ஸ்ரீரங்கம் கோவில் தேர்ந்தெடுக்கலாம். ஸ்ரீரங்கம் கோவிலாம் பார்த்தீங்கன்னா பழமையான கோவில். அந்த மாதிரி பழமை மிகுந்த தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது தான் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரி, பெண் தெய்வங்கள் அப்படின்னு கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா எப்போவுமே வந்து அலங்காரங்கள் அதிகமாக இருக்காது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பழமையான கோவிலில் பார்த்தீங்கன்னா அலங்காரங்கள்லாம் அதிகமாக பண்ண மாட்டாங்க. தெய்வத்துக்கு வந்து முகத்தில் வந்து சந்தனக்காப்பெலாம் சாத்தாமல் சும்மா அப்படியே லைட்டாக பட்டு சேலை கொடுப்பாங்க. அப்படி கொடுத்து சிம்பிளாக இந்த பார்த்தீங்கன்னா விநாயகர் பார்த்தீங்களா, இது வந்து சும்மா இது நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கருப்பாக தெரிகிற மாதிரி சாமி சிலைகளை வந்து வச்சு எங்கெங்கே அபிஷேகம் பண்ணுறாங்களோ, எங்கெங்கே வழிபாடு செய்கிறாங்களோ அது மாதிரி கோவில் பழைய கோவிலாக இருந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா அது அம்பாள் கோவிலாக இருக்கணும். காளியம்மன், மாரியம்மன், எந்த கோவிலாக இருந்தாலும் பழமையான கோவில். அந்த மாதிரி கோவிலுக்கு போய் அங்கேயே இருக்கிற கோவிலை சுற்றி இருக்கிற குப்பைகள் கிடந்தால் உங்கள் கையால் எடுத்து ஓரம் போட்டுவாங்க. ஒரு குப்பை கிடைக்கும், ஒரு தீப்பெட்டிலேருந்து ஒரு 2 குச்சி வெளியே கிடக்குது, அதை அப்படியே எடுத்து குப்பை தட்டில் போட்டுவாங்க. மிக சிறந்த பரிகாரமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து. அடுத்து வந்து அந்த கோவிலுக்கு வந்து சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு கருணாதன் சிறப்பாக செயல்படுவார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தைத்துளை கரணம். தைத்துளை கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு வந்து கருணாதனாக வர்றதுனால வந்து சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ஆண் ராசி என்று சொல்லக்கூடிய மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் ராசியில் வந்து சுக்கிர பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து முருகப்பெருமான் கோவில் உள்பட சிவ ஆலயங்கள் உள்பட கால பைரவர், காவல் தெய்வங்கள் எந்த கோவிலில் போய் ஆண் தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட கோவிலை வழிபாடு செய்யும்போது கோவிலில் வந்து நீங்கள் வந்து அலங்காரமாக இருக்கும்போது வழிபாடு செஞ்சால் சிறப்பு. அப்போ அலங்காரம் எப்போ இருக்கும்? கோவில் திருவிழா காலங்களில் பார்த்தீங்கன்னா கோவில் அலங்காரமாக இருக்கும். அந்த மாதிரி தெய்வத்தை அலங்காரமாக இருக்கும்போது வழிபாடு செய்வது சிறப்பு. சரி, அலங்காரம் இல்லாமல் இருந்தால் நீங்களே அலங்காரம் பண்ணி அதுக்கு உண்டான செலவுகளை கொடுத்து அலங்காரம் பண்ணி வழிபாடு செஞ்சு பாருங்கள். யோகம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். அடுத்து வந்து அந்த கோவிலில் வந்து கொடுக்குற கோவில்களுக்கு வந்து நீங்கள் மறக்காமல் வந்து இனிப்பு தானம் கொடுக்கணும். என்ன தானம் கொடுக்கலாம்? அந்த தெய்வத்துக்கு உண்டான சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்யுங்க, மிக சிறப்பு. அல்லது பாயசம் வச்சு வைங்க, வழிபாடு செய்யுங்க. கோவிலில் வந்து எல்லோரும் அன்னதானம் வச்சு சாமி கும்பிட்டு அன்னதானம் வைக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து பாயசத்துக்கு செலவுக்கு காசு கொடுத்து பாயசத்தை வச்சு உங்கள் கையால் வந்து பரிமாறி பாருங்கள். வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கருணாதன் சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருப்பார். பெண் ராசி அப்படி கணக்கு எடுத்து பார்த்தா அப்படின்னாச்சுன்னா ஆண் ராசியில் வந்து இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். கோவிலில் வந்து அபிஷேகங்கள் பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த தெய்வத்துக்கு வந்து வாசனை மிகுந்த நறுமண வாசனை செண்டு போன்ற வாசனை திரவியங்கள் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு வந்து கருணாதன் சிறப்பாக செயல்படுவார். அதே ஆண் ராசியாக பெண் ராசியாக இருந்து அப்படின்னாச்சுன்னா பெண் ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் இந்த ராசியில் வந்து சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா பழமையான ஆலயமாக எடுத்துக்கோங்க. பழமையான ஆலயத்தை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னாச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான். கோவிலில் வந்து 500 வருஷம் 1000 வருஷம் ஆகி போச்சு ஒரு கோவில் இருக்குது. அந்த மாதிரி கோவிலுக்கு வந்து அது அம்பாள் தெய்வமாக இருந்தாலும் சரி, காளியம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி, ஆனால் பெண் தெய்வங்களாக இருக்கணும். அந்த மாதிரி தெய்வமாக இருந்துச்சுன்னா அந்த கோவிலில் போய் கோவிலில் உள்ள கருவறைக்கு வெளியே கோவிலை சுற்றி புல் புதர் பூண்டு ஏதாவது சேர்ந்துருக்கு அப்படின்னாச்சுன்னா அதை அப்படியே எடுத்து பிடிங்கி தூரம் வந்து போட்டுட்டு சுத்தம் பண்ணிவிட்டு கோவில் வாசலையும் நல்லா சுத்தம் பண்ணி விட்டுட்டு கோலங்கள்லாம் துடைச்சி விட்டுட்டு உங்கள் கையால் செஞ்சுட்டு அந்த கோவிலில் வந்து நல்லெண்ணெய் தீபம் அப்படிங்கிறேன், தவறாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்னது வந்து பழசு அப்படிங்கிற சனி பகவான் சொன்னது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த பெண் ராசி சம்மந்தப்பட்டது வந்து சனி பகவான் சொன்னதை வந்து தவறாக சொல்லிட்டேன், அதை கொஞ்சம் மன்னிச்சு விட்ருங்க. அடுத்து அதில் வந்து பெண் ராசியில் வந்து சுக்கிர பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா சரிங்களா. சுக்கிர பகவான் அப்படிங்கிறத வந்து பாருங்க அப்படின்னா அது வந்து பெண் தெய்வம். அப்போ ஒரு அழகான கோவில், அலங்காரமாக இருக்கிற கோவில், புதுசாக கட்டின கோவில், அழகாக பார்க்க வந்து பல இருக்கிற கோவிலை பார்த்தாலே கையெழுத்து வணங்கலாம் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு அருமையான இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்ச மாதிரி கோவில் இருக்குது. அந்த மாதிரி கோவிலை போய் வழிபாடு செய்வது சிறப்பு. ஏற்கனவே வந்து பழமை அப்படின்னு சொன்னது சனி பகவான் சொன்னது அப்படி ஃப்ளோரில் அப்படியே வந்துட்டு, அதனால் அதை விட்டுருங்க. இப்போ இதில் கேன் பண்ணிக்கலாம். அப்போது நீங்கள் வந்து சுக்கிர பகவான் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகு, ஆடை, ஆபரணம் சொல்கிற மாதிரி. அப்போ ஒரு கோவிலில் வந்து
அவன் பெண் தெய்வங்கள் வந்து அப்படியே பட்டு சேலை ஜெகஜோதியாக பட்டு சேலை உடுத்தி தங்க நகை போட்டு அலங்காரம் கிடங்கள்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணி அப்படி அழகாக வச்சுருப்பாங்கல்ல, அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா பெண் தெய்வமாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. பெண் ராசியில் இருக்கும், அப்படி தான் நீங்கள் வழிபாடு செய்யணும். ஆனால் அந்த கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு உண்டான வாசனை திரவியங்கள் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அக்தர் ஜபாலேருந்து வாசனை திரவியம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா யோகம் இன்னும் கொட்ட ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் வந்து அந்த தெய்வத்துக்கு வந்து நீங்கள் இனிப்பு வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்யலாம். அல்லது கோவிலில் வந்து அன்னதானம் போடுறாங்கன்னா நீங்கள் சக்கரை பொங்கல் உண்டானதுக்கு நீங்கள் காசு கொடுக்கலாம். பால் பாயசம், இந்த மாதிரி பாயசம் வச்சு நீங்கள் உங்கள் கையால் பரிமாறுவது, இறைவனுக்கு படைப்பது, இது எல்லாமே மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இது வந்து சுக்கிர பகவான் வந்து பெண் ராசியில் இருக்கும் அன்பர்களுக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கரசைக்கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். சந்திர பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஆண் ராசி என்று சொல்லக்கூடிய ஆண் ராசி அப்படிங்கிற சொல்லக்கூடிய மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் ராசியில் வந்து இந்த கும்ப ராசி, இந்த ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து, அதாவது மேசராசி மிதுன ராசி சிம்ம ராசி துலாம் ராசி தனுசு ராசி கும்பராசி, இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கர்ணநாதனே வந்து உங்களுக்கு வந்து சந்திர பகவானா வந்தால், அதாவது நீங்கள் வந்து கரசை கரணத்தில் பிறந்திருந்தால், நீங்கள் வந்து எந்த ஒரு கோவில் ஆண் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்ய போனாலும் சரி, ஆண் தெய்வங்கள் இருக்கிற கோவில் வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னாச்சுன்னா மறக்காமல் அந்த கோவிலுக்கு வந்து அந்த கோவிலில் வர 2 பேருக்காக தண்ணி வாங்கி கொடுங்க. அல்லது கோவிலில் வந்து இறைவனுக்கு அபிஷேக தண்ணி வாங்கி கொடுங்க. அல்லது கோவிலில் வந்து நீர் இருக்குன்னா அந்த நீரை வந்து நீங்கள் எடுத்து அந்த கோவிலை சுற்றி உங்கள் கையால் துளிச்சு விட்டுட்டு, சரிங்களா, இது போல் தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தாங்க நீங்கள் வந்து இயக்கிக்கிட்டே இருக்கலாம். அதே சமயத்தில் வந்து அந்த கோவிலில் வந்து இருக்கிற அன்னதானம் கொடுக்குறாங்க அப்படின்னா அன்னதானத்தை வந்து உங்கள் கையால் நீங்கள் பரிமாறலாம். அல்லது அன்னதானம் நீங்களே அன்னதானத்துக்கு உண்டான ஏற்பாடு செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யும்போது சிறப்பாக இருக்கும். கோவிலில் வந்து இறைவனுக்கு வந்து அன்னாபிஷேகம் செய்ய உங்கள் வாழ்க்கை உயரத்தை நோக்கி அடையும். பெண் ராசி என்று சொல்லக்கூடிய ராசியில் வந்து ராசியாக அமைஞ்சால், அதாவது என்ன சொல்கிறதுன்னா ரிஷபம் கடகம், சரிங்களா, ஆமாம், ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம், இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கரசை காரணமாகி சந்திர பகவான் வந்து உங்களுக்கு வந்து கரணாக வர்றதுனால வந்து நீங்கள் வந்து பெண் தெய்வங்களுக்கு வந்து கோவிலுக்கு வந்து அபிஷேகத்துக்கு நீர் வாங்கி கொடுக்குறது, அந்த கோவிலுக்கு வர்றவங்களுக்கு வந்து தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்கி கொடுக்குறது, தண்ணீர் ஒரு போர் போட்டு தண்ணி ஏற்படுத்தி கொடுக்குறது, தண்ணி சம்மந்தப்பட்ட கோவிலுக்கு தானம் கொடுக்குறது, இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு வந்து நீங்கள் மறக்காமல் தண்ணீர் வாங்கி கொடுப்பது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து யோகம். அதே சமயத்தில் வந்து அங்கேயே வந்து நீங்கள் அன்னதானம் போட வேண்டிய அன்னதானம் போடுறாங்க அப்படின்னாச்சுன்னா நீங்களே அன்னதானத்தை வந்து முன்னின்று அதை நடத்தி கொடுப்பது, அன்னதானத்துக்கு உங்கள் பங்கை வந்து முழுமையாக நீங்கள் செயல்படுத்துவது, அன்னதானம் கொடுத்துட்டு அந்த கோவிலில் இருந்து அந்த கோவிலில் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து அன்னதானம் கொடுப்பதே சிறப்பு. உங்கள் கையால் கொடுத்தா ரொம்ப சிறப்பு. கோவிலுக்கு வந்து தெய்வத்துக்கு அன்னாபிஷேகம் செஞ்சால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வணிசைக்கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அப்போ சூரியன் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகம் வந்து உங்களுடைய ஆண் ராசியில் இருந்தால் நீங்கள் வந்து எல்லா கோவிலையும் வந்து மறக்காமல் வந்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். ஆண் தெய்வங்கள், அதாவது காவல் தெய்வத்திலேருந்து முருகப்பெருமான் சிவபெருமான் காவல் தெய்வம் வரை எல்லாமே எடுத்துக்கங்க. ஆண் தெய்வங்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி கோவிலில் போகும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அதே சமயத்தில் வந்து அந்த கோவிலில் வந்து பல்பு டீப் லைட் இது மாதிரி ஏதாவது இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஒன்று வாங்கி போட்டு வாங்க. சூரிய பகவான் சிறப்பாக செயல்படுவார். ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது வெளிச்சம், பவர். அதே சமயத்தில் வந்து அந்த ஆண் தெய்வம் கோவிலில் வந்து மறக்காமல் ஒரு கடிகாரம் ஒன்று வாங்கி போட்டுவாங்க. அதுவும் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். காரணம் சிறப்பாக செயல்படுவார். அதே பெண் ராசியில் வந்து சூரிய பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். எப்படி செய்யலாம்? இப்போ ஒரு காளியம்மன் மாரியம்மன் கோவில் இந்த மாதிரி கோவிலுக்கு போகிறோம், அல்லது கன்னிமார் கோவில் இந்த மாதிரி கோவிலுக்கு போகிறோம். அந்த கோவிலில் போய் நீங்கள் நிற்கும்போது அந்த கோவிலில் வந்து கண்டிப்பாக விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அதே சமயத்தில் வந்து கோயிலில் வந்து டீப் லைட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போயிருக்கு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் புதுசாக வாங்கி போடலாம், அல்லது புதிதாகவே நீங்கள் வாங்கி போட்டு வரலாம். கோயிலில் வந்து மறக்காமல் ஒரு கடிகாரம் வாங்கி போட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருப்பார் கருணாதன். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்திரைக்கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான். அப்போ நீங்கள் வந்து கேது பகவான் வந்து உங்களுடைய ஆண் ராசின்னு சொல்லக்கூடிய அந்த ஆண் ராசியில் வந்து அந்த கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா ஆண் ராசின்னா மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம், இந்த ராசியில் வந்து கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா ஆண் தெய்வங்களை வந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஆண் தெய்வம் வழிபாடு செய்யும்போது எப்படின்னாச்சுன்னா கேது பகவான் அந்த மாதிரி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய கோவிலில் வந்து இப்போ முருகன் கோவில் சிவன் கோவில்
முனீஸ்வரன், காவல் தெய்வங்கள் எல்லாமே ஆண் தெய்வம் தானே. இந்த ஆண் தெய்வம் கோவிலில் அங்கே ஒரு விநாயகர் கோவில் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு ரொம்ப சிறப்பு, மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது சிறப்பு. ஆனால் அந்த கோவிலில் வந்து நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கோவிலை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு உண்டான சீமாறு, அதாவது தொடப்பம். கோவில் வந்து மார்பிள் கல் இந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா மார்பிள் துடைக்கிற அந்த மாப்பு, சரிங்களா, பக்கெட்டு, இது போன்ற பொருட்களை நீங்கள் அங்கே வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மிகுந்த யோகமாக இருக்கும். ஆண் தெய்வங்கள் சம்மந்தப்பட்ட கோவிலில். அதே பெண் தெய்வங்களுக்கும் அதே மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனால் அந்த கோவிலில் இருக்கிற விநாயகர் பெருமானை மறக்காமல் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு தான் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும். அதுதான் உங்களுக்கு யோகம், சரிங்களா, பெண் ராசியில் இருக்கிறவங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சகுனிகரணம். சகுனிகரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து கௌளவம் கரணத்துக்கு என்ன சொல்லியிருந்தனோ அதே பலன் தான் இது உங்களுக்கு. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கும் அந்த கௌளவ கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து சனி பகவான் வந்து கரணான வரனால வந்து நீங்கள் இதே ஃபாலோ பண்ணிக்கலாம், ரொம்ப சிறப்பு. அடுத்து வந்து சதுர்பாதம் கரணம். சதுர்பாதம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவானே வந்து உங்களுக்கு வந்து கரணான வரனால வந்து நீங்கள் வந்து ஆண் தெய்வங்கள் ஆண் ராசி என்று சொல்லக்கூடிய அந்த இடங்கள்ல அதாவது மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், இந்த ராசியில் வந்து குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து ஆண் தெய்வங்கள் சொல்லக்கூடிய அதாவது சிவ ஆலயங்களுக்கோ அல்லது முருகப்பெருமான் கோவிலுக்கோ காவல் தெய்வங்கள் கோவிலுக்கோ போகும்போது அங்கே வந்து கோயிலில் பணிபெரியும் பூஜை போடுறாங்கல்ல, அந்த அன்பருக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்க கொடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க. இதுவே உங்களுக்கு யோகம். கோயிலுக்கு வந்து மறக்காமல் சந்தனம் வாங்கி கொடுங்க, மஞ்சள் பொடி வாங்கி கொடுங்க, மஞ்சள் துண்டு வாங்கி கொடுங்க, வெள்ளை மஞ்சள், இப்படி எந்த மஞ்சள் வாங்கி கொடுக்குறது, சந்தனம், இது போன்ற பொருட்கள் அபிஷேகத்தை வாங்கி கொடுப்பது மிகுந்த யோகம். ஆனால் கோவில் இருக்கிற அந்த கோவில் நிர்வாகம் பூசாரி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும். கோவில் சாமிக்கும் நீங்கள் வணங்கணும். அதனால் அந்த மாதிரி கோவிலில் பூசை போடுறவங்க எல்லாமே வந்து குருமார்கள் தான். அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வேஷ்டி துணி எடுத்து கொடுப்பது, அவங்களுக்கு வந்து அரிசி பருப்பு போன்ற ஏதோ உதவி செய்யும் போது உங்களுக்கு கணவன் சிறப்பாக செயல்படுவார். பெண் ராசிக்கு கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா அதே அமைப்பு தான். பெண் ராசி அப்படிங்கிறது வந்து கனெக்ட் பண்ணுங்க, காளியம்மன், மாரியம்மன், எந்த கோவிலாக இருந்தாலும் சரி. அந்த பெண் ராசி அப்படிங்கிறது ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம், இந்த ராசியில் வந்து குரு பகவான் இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து பெண் தெய்வங்களுக்கு வந்து கோயிலை பூசை போடுற கோயில் பூசாரிகளுக்கு வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது. அந்த கோவிலுக்கு வந்து அபிஷேகத்திற்கு மஞ்சள், சந்தனம், திருமஞ்சள பொடி, இப்படி அந்த மஞ்சள் கலர் சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் இறைவனுக்கு வந்து நீங்கள் அபிஷேகத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா மிகுந்த யோகம் கிடைச்சி கொண்டே இருக்கும். கருணாதன் சிறப்பாக செயல்படுவார். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மறக்காமல் அந்த கோவிலில் வந்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது வந்து ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வம் கோவில் வழிபாடு செய்யும்போது சின்ன குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்துட்டு வந்துட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு மிக சிறந்த பரிகாரம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாகவம் கரணம். நாகவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் பாலவ கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து ஒரே பலன் தான். 2 பேர் ராகு பகவானே வந்து உங்களுக்கு வந்து கரணான வரதுனால வந்து நீங்கள் கோவில்களை வந்து ஆண் தெய்வம் கோவிலாக இருந்தால் அந்த கோவிலில் வந்து அந்த ஆண் தெய்வங்களுக்கு வந்து மறக்காமல் வந்து மாலை வாங்கி வழிபாடு செய்யுங்க. பெண் ராசியில் இருந்தாச்சுன்னா அந்த பெண் தெய்வங்களுக்கு காளியம்மன், மாரியம்மன் சொல்லக்கூடிய அந்த பெரிய அந்த கோவில்களுக்கு வந்து போகும்போது கோவில் பெருசாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. ராகு பகவான் அப்படின்னாலே பிரம்மாண்டம் தானே. பிரம்மாண்டமாக இருக்கிற கோவில், நாகமா கோவில், இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக மாலை வாங்கி அந்த இறைவனுக்கு வழிபாடு செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெண் தெய்வம் நாகராஜா கோவிலுக்கும் போகலாம், நாகம்மா கோவிலுக்கும் போகலாம் ராகு சம்மந்தப்படும் போது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிம்ஸ்துக்கரன் கரணம். இந்த கிம்ஸ்துக்கரன் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து புதன் பகவான் வந்து உங்களுக்கு வந்து கரணான வர்றதுனால வந்து புதன் அப்படின்னாலே வந்து பச்சை நிறம் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ புதன் பகவான் வந்து ஆண் ராசி என்று சொல்லக்கூடிய அந்த ராசியில் இருக்கும்போது அதாவது மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், இந்த ராசியில் வந்து புதன் பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அவர் கரணாக வரும்பொழுது நீங்கள் வந்து ஆண் தெய்வம் கோயிலுக்கு வந்து எப்போவுமே வந்து முருகப்பெருமான் கோயிலுக்கு போனால் பச்சை இலை, துளசி மாலை, பச்சை இலை சம்பந்தப்பட்ட மாலை சாத்துறது, பச்சை பள்ளியில் சாத்துறது, இதுவே சிறப்பு. அது வந்து சிவ ஆலயத்துக்கு போனாலும் சரி நீங்கள் அதே செய்யலாம், சரிங்களா. காவல் தெய்வத்துக்கு போகிறோம் அங்கேயும் அதே செய்யலாம். சரி, ஆண் தெய்வங்களுக்கு ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்கிறோம், வெத்தலை மாலை போட்டு வழிபாடு செய்யலாம். அதே மகாவிஷ்ணு அவதாரம் என்று சொல்லக்கூடிய பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது துளசி மாலை போட்டு வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானுக்கு வந்து பச்சை பட்டு சாத்திரத்தை நான் பார்த்துருக்கிறேன், அங்கே நீங்கள் வழிபாடு செய்யலாம். அப்போ அது போல் நீங்கள் தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்வது சிறப்பு. சரி, சிவனுக்கு எப்படி வழிபாடு செய்யலாம்? வில்வ இலையை வச்சு வழிபாடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். வில்வ இலை. ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க அப்படின்னா வெத்தலை மாலை போடுங்க, சரிங்களா. இப்படி பச்சை இலை சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் அங்கே இயக்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மிக சிறந்த யோகம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெண் ராசி அப்படின்னு கணக்கு பண்ணி பார்க்கும்போது பெண் ராசி அப்படிங்கிறது வந்து ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம்,
மகரம், மீனம். இந்த ராசியில் புதன் பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா பெண் தெய்வங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அம்பாளுகளுக்கு வந்து பச்சை நிற பட்டெடுத்து வழிபாடு செய்வது, மதுரை மீனாட்சி அம்மனை வந்து குறிப்பாக வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. சரி, உள்ளூர் இருக்கிற அம்மன் கோயில் வழிபாடு செய்கிறோம், அம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் வழிபாடு செய்கிறோம், பச்சை நிற பட்டெடுத்து வழிபாடு செய்வது மிக சிறப்பு. கோவிலுக்கு மறக்காமல் 2 வெத்தலை வாங்கி மறக்காமல் கொடுத்தே ஆகணும். புதன் அப்படின்னா வெத்தலை. எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, கருணாதன் வந்து புதன் பகவான் வர அன்பர்களுக்கு வந்து மறக்காமல் வெத்தலை வந்து கோவிலுக்கு தானமாக, கோவிலுக்கு இறைவனுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க சிறப்பாக இருக்கும். சரி, கோவிலில் வந்து வெத்தலை மாலை போடுவாங்களான்னு கேளுங்க. கோவில் வெத்தலை மாலை போடுவாங்கன்னா வெத்தலை மாலை நீங்கள் போடலாம். அல்லது பச்சை நிறத்தில் வர்ற அந்த பச்சை நிற காய்கறிகள், வெண்டைக்காய், இந்த மாதிரி பச்சை காய்கறி மாலையும் நீங்கள் கோவிலில் போடுவாங்கன்னா அதை நீங்கள் வாங்கி வழிபாடு செய்யலாம், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து பெருமாள் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் கோவிலில் இருக்கிற பெருமாளுக்கு நீங்கள் வழிபாடு செய்வதை விட பெண் தெய்வமாக இருக்கிறனால வந்து அங்கே இருக்கிற பூமாதேவிக்கு நீங்கள் வழிபாடு செய்யலாம். மகாலட்சுமி அம்சம் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்துக்கு வழிபாடு செய்யலாம். அப்போ மகாலட்சுமி கோவிலே நீங்கள் வழிபாடு செய்யுங்க அப்படின்னா அங்கே பச்சை நிற பட்டெடுத்து வழிபாடு செய்யுங்க, அதான் சிறப்பு. அடுத்து வந்து புதன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா புதன் அப்படின்னாலே பச்சை இலை தானே. பச்சை இலை வந்து கோவில் என்ன வரும்? வேப்பலை வருமா? வரும். அப்போ கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரும்போது ஒரு குத்து வேப்பலையை நீங்கள் வந்து பிடுங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டில் வைங்க, மிக சிறந்த யோகம் கிடைக்கும். திருவிழா காலங்களில் வந்து மாவிளையும் வேப்பலையும் ஒன்றா கலந்து தோரணம் கட்டுவாங்க. இந்த தோரணத்தை வந்து உங்கள் கையால் நீங்கள் வந்து ஆண் தெய்வம் கோவிலாக இருந்தாலும் ஆண் தெய்வம், காவல் தெய்வம் ஆண் தெய்வம் கோவிலாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வம் கோவிலாக இருந்தாலும் சரி, கோவில்களில் வந்து இந்த பச்சை இலையை வந்து நீங்கள் மாவிலை பச்சை இலை இரண்டுமே ஒன்றா கலந்து தோரணம் கட்டி நீங்கள் கோவிலில் வந்து தோரணம் கட்டி விட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை தோரணமாக இருக்கும், தோரணையாக இருக்கும். அது எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ இப்படியும் வந்து நீங்கள் வந்து கருணாதனை வந்து சிறப்பாக இயக்கலாம். அப்படி இயக்குவதன் மூலம் உங்களுக்கு வந்து மிக சிறந்த யோகம் கிடைக்கும். எப்போவுமே வந்து இப்படித்தான் போய் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. நம்மளுக்கு யோகமான அந்த கிரகத்தை வந்து எப்படி வேணாலும் கோயிலில் நம்ம இயக்கிக்கிட்டே இருக்கலாம். அது நம்ம அறிவுக்கு தகுந்த மாதிரி அந்த தெய்வங்கள் நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். கொடுக்க சில விஷயங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த விஷயத்தை வந்து அப்படி தெய்வத்துக்கு நீ வழிபாடு செய்ய என்ன ஆகுன்னா வாழ்க்கை வெற்றியை நோக்கி நகரும். குறிப்பாக புதன் பகவான் வந்து உங்களுக்கு வந்து கருணாதன் வரும் அன்பர்களுக்கு வந்து எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, கோவிலுக்கு போகும்போது கோவிலில் விபூதி விபூதி கொடுக்கறதுக்கு, பிரசாதம் கொடுக்கறதுக்கு உண்டான கவர் கொடுப்பாங்கல்ல, ஒரு பாக்கெட் கவர், அது நீங்கள் அடித்து கொடுத்தாலும் சிறப்பு. கோவில் திருவிழா காலங்களில் நோட்டீஸ் அடித்து கொடுத்தாலும் சிறப்பு. கோவில் திருவிழா காலங்களில் வந்து நோட்டீஸ் அடித்து கோயிலாக ஊராக கொண்டு நீங்கள் ஒட்டினாலும் உங்களுக்கு வந்து புதன் பகவான் சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருப்பார். இப்படியும் கருணாதனை இயக்கி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். சரிங்களா? வீடியோ டைம் ஒருபாடு போயிட்டு நினைக்கிறேன். இடையில மட்டும் ஒரு விஷயத்தை சொல்லும்போது வந்து சொன்ன விஷயத்தையே திருப்பி நான் ரிப்பீட் பண்ணிட்டேன். அதுக்காக நான் மறுபடியும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரிங்களா? இது அந்த தவறு நடக்காத அளவுக்கு நான் வந்து அதை ஒரு ஃப்ளோவில் சொல்லும்போது அப்படியே தொடர்ச்சி அதே சொல்லிட்டேன். சரிங்களா? சரி, இது போல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனல் நிறையா போட்டிருக்கேன். நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்க. சேனல் நேம் ஏன்னு கேட்டால் சரி, முத்தாரம்மன் அனுபவ ஜோதிடம். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.